ஹே பை த வே நானு டெட் லாஸோ பார்த்துட்டேன். யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்ன்னு சீசன் முடிஞ்சிருச்சு பார்த்தாச்சு. ஐவ் ரீசென்ட்லி வாட்ச்ட் இது ஆல்சோ மார்கோஸ் காட் மனி ட்ரபிள்ஸ். நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆப்பிள் டிவியில் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு சீரீஸ்லாம். எப்படியாச்சும் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி கிடச்சதுன்னா கோ வாட்ச் இட், என்ஜாய். நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கேமராலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அதோட ஆப்பிள் டிவி சீரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பழையபடி திருப்பியும் ஹாட் ஸ்டார் போயிட்டு அரஸ்டட் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புக்ஸ் வைஸ் 3 புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 புக்கு படிக்க முடியலையா, 2 புக்கு படிக்க முடியலையா, 3 புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட் நவ் மெடிடேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி அ லாங் ரீட். ஸோ அப்படியே பொறுமையாக ஒரு பேஜாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். செகண்ட் தேர்ஸ் திஸ் ஒன் ஃபிக்ஷன் புக் பார்த்தீங்கன்னா டுமாரோ அண்ட் டுமாரோ அண்ட் டுமாரோன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் புக். நான் உட்காந்தேன்னா 40-50 பேஜ் சும்மா 20-30 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் ரீடிங் ஸ்பீட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் படிக்கும்போது ஒவ்வொரு பேஜுமே 2-3 நிமிஷம் போகும். ஸ்லோவாக புரிஞ்சு பார்த்து பேர் இதானான்னு பார்த்து படிச்சு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறதுல இது அப்படியே பேசுகிற மாதிரியே எழுதியிருக்கிறதுனால அப்படியே கடன்னு போயிட்டு இருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் தி ஆர்டர் ஆஃப் டைம். ஸ்பேஸ் டைம் கண்டினியூம், யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அழகான ஒரு போயட்டிக்காக கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்கா. அப்படி ஒரு சாப்டர் 1.5 சாப்டர் முடித்தேன். ஸோ ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி படிக்கிறதுலாம் நல்லா இருக்கு. இதை பற்றிலாம் பொறுமையாக பேசலாம். ஓகே, நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம், நிறைய படம் இந்த மந்த் வந்துக்கிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆக போகுது. இங்கே இருந்துக்கிட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எந்த படத்தையும் பார்க்க முடியல. மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. எல்லாத்துலேயும் நல்ல நல்ல படம்லாம் இருக்குது எக்கச்சக்கமாக. லெட்ஸ் சி. அப்சஷன் பார்த்துட்டீங்களா சொல்லுங்கள், பார்ப்போம்.